ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆதார் கார்டு அப்டேட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல். நாங்க உங்களுக்காக இது போல யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாங்க போடுற முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது ஆதார் கார்டுல வந்துள்ள 5 முக்கிய அப்டேட்ஸ். டிஜிட்டல் ஆதார், புதிய கார்டு டிசைன், டிஓபி ப்ரூஃப்ல வந்திருக்க மாற்றம், அதை எப்படி அப்டேட் பண்றது, புது சார்ஜஸ் என்ன, அப்புறம் ஒரு குட்டி குவிஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த டென்ஷனும் அலைச்சலும் இருக்காது. இதுல முதலாவது அப்டேட், கூகுள் வாலெட்ல டிஜிட்டல் ஆதார். ஆமாங்க, இனிமேல் ஆதார் கார்டை பிசிக்கலா கையில எடுத்துட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்ல. கூகுள் வாலெட்லயே நம்ம ஆதார் கார்டை ரொம்ப செக்யூரா சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். UIDAI அமைப்பும் கூகுளும் சேர்ந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. சிங்கப்பூர், தைவான் மாதிரி நாடுகள் இருக்கிறது போலவே நாம இனிமே எனி டைம் எனிவேர் டிஜிட்டலா நம்ம ஆதாரை ரொம்ப ஈஸியா பயன்படுத்தலாம். செம்ம அப்டேட்ல இது. இரண்டாவது முக்கியமான அப்டேட், புதிய ஆதார் கார்டு டிசைன். இப்போ இருக்கிற பழைய ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா நம்ம பேரு, அட்ரஸ், பிறந்த தேதி எல்லாமே அப்படியே ஓப்பனா தெரியும் இல்லையா? ஆனா வரப்போற புதிய கார்டுல ஒரு பெரிய சேஞ்ச். அதுல வெறும் உங்க போட்டோவும் ஒரு QR கோடும் மட்டும்தான் இருக்கும். மத்த எந்த டீடைல்ஸும் வெளியே தெரியாது. உடனே ஐயோ என் டீடைல்ஸ்லாம் எங்கடா போச்சுன்னு பயப்பட வேண்டாம். உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே அந்த QR கோடுக்குள்ள ரொம்பவே ஸ்ட்ராங்கா என்கிரிப்ட் ஆயிருக்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் அந்த தகவல்களை பார்க்க முடியும். நம்ம டேட்டா மிஸ்யூஸ் ஆகிறத தடுக்கத்தான் இந்த அட்டகாசமான ஐடியா. அடுத்து மூன்றாவது அப்டேட். இது ரொம்ப முக்கியம். ஆதார் இனிமேல் ஒரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கிடையவே கிடையாது. இந்த அப்டேட்டை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இனிமே ஆதார் கார்டை ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபா, அதாவது அடையாள சான்றா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பிறந்த தேதி சான்றிதழா எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இதை தெரியாம நீங்க டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்கு ஆதாரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இ-சேவை மையத்துல நாங்க நிறைய பேர் இந்த தப்பை பண்றத பாக்குறோம். அதனால தான் உங்களுக்கு முன்கூட்டியே அலர்ட் பண்றோம். நான்காவது விஷயம், சரி அப்போ ஆதாரில் பிறந்த தேதியை எப்படி மாற்றுவது? நீங்க ஆதார்ல டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணணும்னா சாதாரணமா ஆன்லைன்லயோ இல்ல ப்ரௌசிங் சென்டர்லயோ பண்ண முடியாது. அதுக்கு சரியான ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஆத்தரைஸ்டு ஆதார் சென்டருக்கு நேர்ல போனா மட்டும்தான் மாத்த முடியும். அப்படி நேர்ல போகும்போது எந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்? ஒன்று உங்க பர்த் சர்டிஃபிகேட், இல்லைனா இந்தியன் பாஸ்போர்ட், இல்லைனா ஸ்கூல் மார்க் ஷீட், அதுவும் இல்லைனா பென்ஷனர் ஃபோட்டோ ஐடி. இந்த 4ல ஏதாவது ஒரு வேலிட் டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் செய்ய முடியும். இது இல்லாம சென்டருக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐந்தாவது அப்டேட், ஆதார் சர்வீஸ் சார்ஜஸ் பத்தின விவரங்கள். கட்டணங்கள் இப்போ அப்டேட் ஆயிருக்கு. உங்க கைரேகை போட்டோ மாதிரியான பயோமெட்ரிக் அப்டேட்க்கு இப்போ ₹125 சார்ஜ் பண்றாங்க. அதே போல பேரு, பிறந்த தேதி, அட்ரஸ் இதெல்லாம் மாத்தணும்னா ₹75. சென்டருக்கு போய் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னாலும் ₹75 கட்டணம் செலுத்தணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 5 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு பயோமெட்ரிக் அப்டேட் பண்றது கட்டாயம். அதை செப்டம்பர் 30, 2026க்குள்ள பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த சார்ஜும் கிடையாது. இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. பெரியவங்களுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ், சென்டருக்கு போய் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணா ₹75 ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஆனா ஜூன் 14, 2026 வரைக்கும் நீங்களே ஆன்லைன்ல உங்க டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கிட்டா அது முற்றிலும் இலவசம். அதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க. சோ ஸ்மார்ட்டா ஆன்லைன்ல பண்ணி காசை மிச்சப்படுத்துங்க. கடைசியா ஒரு குயிக் குவிஸ். இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து ஒரு சிந்த கேள்வி. இனி ஆதார் கார்டை எதற்காக மட்டுமே யூஸ் பண்ண முடியும்? ஆப்ஷன் ஏ பிறந்த தேதி சான்றிதழா, ஆப்ஷன் பி முகவரி சான்றிதழா மட்டும், இல்ல ஆப்ஷன் சி அடையாள சான்றிதழா? இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். மக்களே, இந்த அப்டேட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம இருந்தா ஃபியூச்சர்ல தேவையில்லாத அலைச்சல் வரும். அதனால இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடையாளமே ஒரு சின்ன QR கோடுக்குள்ள சொருங்கிட்ட இந்த டிஜிட்டல் காலத்துல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு அவசியம்னு யோசிச்சு பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம்.